அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஈரான் போர். இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட 6500 டன் வெடிமருந்துகள். ரைபில் துப்பாக்கியுடன் புகைப்படம் வெளியிட்ட ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்த மிரட்டல். ஜெர்மன் சான்சலரை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப். இன்னும் தாக்குதல் தொடங்கினால் கடுமையான பதிலடி உறுதி, ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியமான இராணுவ நடவடிக்கைக்கான திட்டம் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் விளக்கம் அளித்துள்ளது. சுமார் 45 நிமிடங்கள் நீடித்துள்ள இந்த சந்திப்பில் அமெரிக்கா சமீபத்தில் இஸ்ரேலுக்கு 6000 டன்களுக்கும் அதிகமான வெடிபொருட்களையும் தளவாடங்களையும் அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க திட்டமிடுகிறார் என்ற யூகங்களுக்கு இது வலு சேர்த்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து வெளியான தகவலை உறுதி செய்யும் வகையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரும் தகவல் வெளியிட்டுள்ளார். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் சுமார் 1,15,600 டன் இராணுவ பொருட்களை பெற்றுள்ளது. இது 403 முறை விமானங்களிலும் 10 முறை கப்பலூடாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. ஆக்சியோஸ் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்காக அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் ஒரு புதிய திட்டத்தை தயாரித்துள்ளது. ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வர தூண்டும் நம்பிக்கையில் அந்த நாடு மீது குறுகிய மற்றும் சக்தி வாய்ந்த தொடர் தாக்குதல்களை தொடுப்பது குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் பரிசீலித்து வருகிறது. இதில் உள்கட்டமைப்பு இலக்குகளும் இடம்பெற வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி ஹார்மோஸ் நீரிணையை கைப்பற்றி கப்பல் போக்குவரத்தை மீண்டும் அனுமதிக்கும் ஆலோசனையும் ட்ரம்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்தகைய நடவடிக்கையில் தரைப்படைகள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் விளக்கியுள்ளனர். மூன்றாவது வாய்ப்பாக ஈரானிடம் உள்ள அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை பாதுகாப்பதற்காக சிறப்பு படைகளை ஈடுபடுத்துவதாகவும், ஆனால் ஈரான் மீதான புதிய நடவடிக்கை தொடர்பில் இதுவரை ட்ரம்ப் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றே தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையில் துப்பாக்கியுடன் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கையில் துப்பாக்கியுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு இனி நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் என ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரைபில் துப்பாக்கியுடன் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ள ட்ரம்ப் இனி நல்லவனாக இருக்க போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது பதிவில் ஈரானால் இணைந்து செயல்பட முடியவில்லை, அவர்களுக்கு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திட போவது என்று கூட தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். அவர்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டும். அணுசக்தி திட்டம் தொடர்பாக அவர்கள் விரைவான முடிவை எடுக்காவிட்டால் அமெரிக்கா கடுமையான முடிவுகளை மேற்கொள்ளும் என்று எச்சரித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை நேரில் சந்தித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி ஆதரவை நாடிய நிலையில் ட்ரம்பின் இந்த மிரட்டல் வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். வியாழக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிர்வாக உத்தரவு கையொப்ப நிகழ்வில் பேசிய அவர், ஜெர்மன் சான்சலர் மிகவும் மோசமான பணியை செய்து வருகிறார். அவருக்கு குடியேற்றம், எரிசக்தி மற்றும் உக்ரைன் பிரச்சினைகள் உள்ளன. ஆனால் அவர் ஈரான் விவகாரத்தை தலையிடுகிறார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய ட்ரம்ப், ஈரானுக்கு அணு ஆயுதம் வேண்டுமா என்று நான் கேட்டேன். அவர் இல்லை என்றார். அப்படியானால் நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று தெரிவித்தார். ட்ரூத் சோஷியல் வெளியிட்ட பதிவில் மெர்ஸ் தனது நாட்டின் பிரச்சினைகளை சரி செய்யாமல் அணு ஆயுதத்தை தடுக்க முயற்சிக்கும் நாடுகளின் பணியில் தலையிடுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது, ஜெர்மன் சான்சலர் ரஷ்யா உக்ரைன் போரை களைவதில் கவனம் செலுத்த வேண்டும், குடியேற்றம் மற்றும் எரிசக்தி பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டும், உலகத்தை பாதுகாப்பாக மாற்றும் முயற்சிகளில் தலையிடாமல் இருக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே ஜெர்மனியில் அமெரிக்க படைகளை குறைப்பது குறித்து ட்ரம்ப் எடுத்துரைத்த கருத்து பென்டகனில் பலருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த கருத்துக்கள் அமெரிக்கா ஜெர்மனி உறவுகளில் புதிய பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடுத்தால் அதன் நிலைகள் மீது மிக மோசமான தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் கூறியதுடன் ஹார்மோஸ் நிர்ணயம் மீதான தங்களது உரிமை கோரிக்கையையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கி 2 மாதங்கள் ஆகியும் அந்த முக்கிய கடல்வழி பாதை மூடப்பட்டே உள்ளது. இதனால் உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இது உலகளாவிய எரிபொருள் விலைகளை கடுமையாக உயரச் செய்துள்ளதுடன் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயங்கள் குறித்த கவலைகளையும் அதிகரிக்க செய்துள்ளது. மோதலை தீர்ப்பதற்கான முயற்சிகள் எதுவும் இதுவரை பலனளிக்காத நிலையில் ஏப்ரல் 8 முதல் போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு அமெரிக்க கடற்படை விதித்த முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் இன்னும் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்க மறுத்து வருகிறது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்த ஈரானை கட்டாயப்படுத்துவதற்காக தொடர்ச்சியான புதிய இராணுவ தாக்குதல்களை நடத்துவதற்கான திட்டங்கள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை அன்று ஒரு விளக்கத்தை பெறவிருக்கிறார். ஆனால் அப்படியான தகவல் கசிந்ததும் எண்ணெய் விலைகள் மேலும் அதிகரித்தது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒப்பந்த விலை ஒரு கட்டத்தில் ஒரு பேரலுக்கு $126
$106க்கும் அதிகமாக உயர்ந்தது. பின்னர் அது சுமார் $114 சரிந்தது. இதனிடையே அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளிலிருந்து விரைவான முடிவுகளை எதிர்பார்ப்பது நியாயமல்ல என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி வியாழக்கிழமை மாலை தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஈரான் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்தவொரு புதிய தாக்குதலும் அது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் கூட அப்பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது மிக மோசமான தாக்குதல்களுக்கு அது வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்.